நல்ல பிரான்ச்சோட இந்த காம்பெலாம் நல்லா தடிமனா நோய் இல்லாமல் ஹெல்த்தியான பிளான்ட்டாக பார்த்து வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம ரோஸ் வாங்கி ஆல்வோ கலரில் அப்படியே வந்து வச்சுருவோம். அது வந்து நம்ம பண்ணுற தப்பு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன தண்ணி இருக்கும் என்னன்னு தெரியாது இல்லையா, நர்சரியில் எந்த மாதிரி தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியாது. அதனால் முதல்ல இதே தொட்டிலேயே இந்த குட்டி க்ரோ பேக் இருக்குல்ல, இதில் வச்சே ஒரு 4-5 டேஸ் நம்மளோட தண்ணியை வச்சு நம்ம நிழலே வச்சு ஓரளவு இது வந்து நம்ம தண்ணியை டாலரேட் பண்ணி ஓரளவு வளருதா அப்படின்ட்டு. இது எதுவும் வாடலை, ஓரளவு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எப்போ வேணால் பிளான் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம பிளான்ட் பண்ணும்போது இது வந்து இப்போ லூஸாக தான் இருக்குது மண். அடியில் எப்பவுமே வந்து நர்சரியில் இங்கே கொஞ்சம் களிமண் போடுவாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணி வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்காக. நம்ம இதே அப்படியே நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணி லெட் அவுட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வழி இருக்காது. அதனால் இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கால்வாசி கீழே இருக்க மண்ணை எடுத்துடணும். அதாவது இதில் ரூட்டு வேறு டேமேஜ் ஆகாத அளவுக்கு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிளான் பண்ணணும். இன்னொன்று இந்த பெர்த் சாயில் இருக்குல்ல அவங்க கொடுக்குறது, இதோட சேர்த்தே தான் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது பண்ணணும். அடுத்து என்னென்னா, இப்போது இந்த பூவில் வந்து ஒரு மொட்டு இருக்குது. இந்த மாதிரி மொட்டு இருக்குது அப்படின்னா ஓகே. ஆனால் சில பூ தொட்டி வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போதே இதில் ஃப்ளார் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூவோடு நம்ம பிளான் பண்ணாமல் இந்த பூ கீழே ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டுப்போம்ல, பூவுக்கு கீழே 3 இலை இருக்கும், அதை விட்டுட்டு கட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மஞ்சளோ இல்லை ஒரு கத்தாழை ஜெல்லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை கட் பண்ணதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். பூ இருக்கே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு அதோடய பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாகவே எனர்ஜி போயிடும். அதனால் இந்த பூவை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் 3 ரோஸ் வாங்கியிருக்கு. நான் அது காட்டுறதுக்காக இந்த ரோஸ் வந்து நான் பிளான் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னொரு ரோஸ் காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் வந்து நான் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வைக்கிற தொட்டிக்கு வந்து நம்ம இந்த வடிகால் இதில் வந்து ஒரு ஏர் போகிறதுக்கு வச்சு தண்ணி போகிறதுக்கு ஒரு லெட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி வடிகாலுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு இதில் வச்சிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு செங்கலோ இல்லை இந்த மாதிரி ஒரு டைல்ஸோ இந்த மாதிரி தூக்கி வைக்கணுமா அப்படிங்கும்போது கிராவிட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடும். ஸோ இந்த சாயில் வந்து தண்ணி இறங்காமல் பார்த்துக்கணும். இது வந்து நான் அந்த பாட்டி மிக்ஸ் என்ன பண்ணிக்கேன் அப்படின்னா, ஃபுல்லாக செம்மண் இல்லாமல் 1 பங்கு செம்மண், 2 பங்கு கோகோபீட்டு, 2 பங்கு வெர்மி கம்போஸ்ட்டு, அது போக தொழு உரம். நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வெர்மி கம்போஸ்ட் அது எல்லாமே நல்ல உரம் தான். ஆனால் காய்கறிகளுக்கு தான் வெர்மி கம்போஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான கம்போஸ்ட். இதே இது நம்ம இந்த பூச்செடி நல்லா பூக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த பால்சம்லாம் பூத்துட்ருக்கு இல்லையா, பால்சம் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூச்செடிக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் ஒரு கலர் லைட் பிங்க் பால்சம் இருக்கா பாருங்கள், இதில் செவ்வந்தி முட்டு இருக்குது. இந்த மாதிரி பூச்செடிகளுக்கெலாம் நம்ம என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னா, மக்கிய சாணம் இல்லை ஆட்டு சாணம், அதாவது மக்க வச்சிருக்கோம்ல தொழு உரம், அந்த குப்பையெல்லாம் போட்டால் தான் பூ வந்து ரொம்ப சூப்பராக வரும். இன்னொன்று 15 டேஸ் வந்து நம்ம எப்சம் சால்ட்னு கடையில் கிடைக்கும், அதை வந்து ஒரு தொட்டிக்கு ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டால் ரொம்ப சூப்பராக பூக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரோஸ் பிளான்ட் வாங்குங்க. திருப்பி